சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யாவை கண்ணா பண்ணான்னு பார்த்தா ஈஸ்வரி ஏற்றி விட்டுருது. இதை மொத்தமாக பார்த்தா ஐஸ்வர்யாவை நம்பிடுது. சேது மாமாவுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேது மாமாவும் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்காரு. அவரை பார்த்தாலே சைட் அடிக்கணும்னு தோணுது. நம்ம ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது? அவரை நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம மொத்தமாக இங்கேயே செட்டில் ஆகிடலாம். அந்தம்மானை பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா பார்த்தா ஒரு மனக்கோட்டையை கட்டிடுது. இதை பற்றி பார்த்தா ஈஸ்வரி கிட்ட சொல்லவும் வருது. அத்தை, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும், என்ன ஐஸ்வர்யா, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், இல்லத்த அன்னைக்கு சொன்னீங்கல்ல சேது மாம்ஸுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு, அதை பற்றி உங்ககிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லி தயங்கி தயங்கி ஐஸ்வர்யா சொல்லவும், ஐசு உன் முகத்துல இருக்கிற வெக்கத்தை பார்த்தா ஏதோ ஒரு நல்ல விஷயமா இருக்கும் போலே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், ஆமாத்த, நான் சேது மாம்ச கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறேன். அவங்களுக்கு எப்போ விவாகரத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்கவும், அப்படி போடு, நீ இந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், சேச்சே இல்லத்த, எனக்கு அந்தமானே பிடிக்கவே இல்லை, எனக்கு இங்கே இருக்கிறதான் பிடிச்சிருக்கு. அதனால நான் சேது மாம்ச கல்யாணம் பண்ணி இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் இதை பற்றி ராஜாங்க மாமா கிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், சரி ஐஷு, அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அப்பாவுக்கு விருப்பம்தான், நான் என்ன சொன்னாலும் அப்பா எதுக்குமே தடை சொல்ல மாட்டார். அதனால நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஈஸ்வரி கிட்ட மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் ஐஸ்வர்யா சொல்லவும், சரி நீ அப்போ என்ன பண்ணுறேன்னா சேது கிட்ட நெருங்கி பழக ஆரம்பி. சேதுவே உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறன்னு நினைக்கிற அளவுக்கு சேது கூட நீ நெருக்கமாக பழகு. சேதுவை நீ காதலிக்கிற விஷயத்த இப்போ சேதுக்கிட்ட சொல்லாத. கொஞ்சம் கொஞ்சமாக சேதுக்கிட்ட நெருங்கி பழகி சேது உன் மேலே ஆசைப்படுறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா சேதுக்கிட்ட உன் காதலை சொல்லு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி தூண்டி விடவும், சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவு கிட்ட ஐஸ்வர்யாவும் பார்த்தா ஈஸ்வரி சொன்ன மாதிரியே சேதுக்கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்குது. இங்கே சேது பார்த்தா குளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. வேகமாக ஐஸ்வர்யா பார்த்தா இங்கே அவுட் ஹவுஸ்க்கு ஓடியாருது. என்ன மாமா, தலையை கூட சரியா துவட்டாம இருக்கீங்க, கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யா பார்த்தா துண்டை வாங்கி சேதுவுக்கு தலையெல்லாம் தொடச்சு விடவும், இதை பார்த்தா தமிழ், தனம், மலர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா இன்னும் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தனம் தமிழ்கிட்ட சொல்லவும், ஏய் விடு, அவ என்னமோ பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லவும், என்னக்கா உனக்கு இதை பார்க்கையில கோபம் வரலையா? அவ யாரு மாமாவுக்கு தலையை தொடச்சு விடுறதுக்கு? மாமாவுக்கு தொடக்க தெரியாது அப்படின்னு சொல்லி தனம் சொல்லவும், அதை உங்க மாமால சொல்லணும், உங்க மாமாவே தலையை தொடக்க சொல்லி தானே காமிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சேது, ஐஸ் போதும் விடு, நானே தொடச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் பார்த்தா தலையை தொடச்சிக்கிட்டு இருக்காரு. அடுத்து சேது பார்த்தா சட்டை போட போகையில, மாமா மாமா இருங்க, நான் உங்களுக்கு பட்டன் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்தா ஐஸ்வர்யா பண்ணவும், இதை பார்க்க தமிழுக்கு பார்த்தா சந்தேகம் வருது. இது ஏதோ சரியில்லையே, இவ பண்ற நடவடிக்கை எதுவுமே சுத்தமா சரியில்லை, இவ என்ன பிளான்ல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு சந்தேகம் வருது. ஐஸ்வர்யா பார்த்தா இங்கே தமிழை கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. ஏய் தமிழ், நீ போயிட்டு மாமாவுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துவே அப்படின்னு சொல்லி இங்கே ஐஸ்வர்யா சொல்லவும், ஏய் என்ன எடுத்து வைக்க சொல்லிக்கிட்டு இருக்க? அவருக்கே தெரியும், அவரே எடுத்து சாப்பிட்டுக்குருவார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏய் ஐஸ்வர்யா நீ சும்மா இரு, நானே எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா சாப்பாடு எடுத்து வைக்க போறாரு. மாம்ஸ் இருங்க மாம்ஸ், நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வேகமாக போய் தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து அதில் சாப்பாடெல்லாம் போட்டு வைக்குது. எதுக்கு ஐசு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், உங்களுக்கு நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவா? நான் இதெல்லாம் பண்ணி கத்துக்கிறேன் மாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தா ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்கு. சேதுவும் பார்த்தா சரின்னு சொல்லிட்டு இங்க வெளியே கிளம்பிடுறாரு. மலரும் டுட்டோரியல் கிளம்பிடுறாங்க. தமிழ்கிட்ட பார்த்தா ஐஸ்வர்யா பேச வருது. ஏய் எப்போ உனக்கும் சேது மாமாவுக்கும் விவாகரத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும், ஏய் கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேச பழகு, ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது இப்படி ஏய் வா போனா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், சரி விடுங்க மிஸ்ஸஸ் தமிழ்ச்செல்வி, நீங்க எப்போ உங்களுக்கு விவாகரத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா கேட்கவும், அது கிடைக்கும், இப்போ எதுக்கு நீ அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், இல்ல நீ சரியான ஒரு ஃப்ராடு, நீ எப்போ இந்த வீட்டை விட்டு போவ? நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறேன், நான் சேது மாமா கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். உனக்கும் சேது மாம்சுக்கும் சீக்கிரம் விவாகரத்து ஆயிடுச்சுன்னு வையேன், நான் எங்க அப்பாவை இங்க வர சொல்லி சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயமா பத்தி எங்க அப்பா விட்டு ராஜாங்க மாமா கிட்ட பேச சொல்லலான் இருக்கேன். நீயே ஒரு ஃப்ராடு, நீ எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பேசவும், என்னது ஃப்ராடா? என்னைய பார்த்து நீ ஃப்ராடுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், ஆமா நீ ஃப்ராடு தானே, சேது மாம்சுக்கு நீ துரோகம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்து ஐஸ்வர்யா சொல்லவும் தமிழுக்கு பயங்கரமா கோவம் வருது. துரோகம் பண்ணியிருக்கேனா?
என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், ஆமா சேது மாமாவுடைய குழந்தை உன் வயிற்றுல வளரலதானா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஐஸ்வர்யா கணத்துல ஓங்கி பார்த்தா இங்க தமிழ் ஒரு அற விட்டுறாங்க. வாய மூடிர், என்ன வார்த்தை பேசுற, இது அவருடைய குழந்தைலன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஆமா அப்படித்தான் சொன்னாங்க, சேது மாமாவுடைய குழந்தைய நீ சமக்கல, உன் வயிற்றுல வளருது சேது மாமாவுடைய குழந்தையே கிடையாது, வேற யாருடையதோ, சேது மாமாவுக்கு நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும், சொன்னாங்களா, யார் சொன்னா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், ஈஸ்வரியத்தை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், ஓ அவங்க தூண்டி விட்டு தான் நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கியா, இங்கே பாரு, இனிமேல் நீ அவுட் ஹவுஸ் பக்கம் வரத நான் பார்த்தேன், உன் காலை வெட்டி போடுவேன், இனிமேல் நீ அவுட் ஹவுஸ் பக்கமே வரக்கூடாது, இங்கே பாரு அவருக்கு அதை பண்ற இதை பண்றேன்னு சொல்லி அவரை தொட்டு தொட்டு பேசுறது இதெல்லாம் இன்னையோட நிப்பாட்டிக்க, அவருக்கும் எனக்கும் 1000 இருக்கும், அவரும் நானும் புருஷன் பொண்டாட்டி, எங்களுக்கு இன்னும் விவாகரத்து கிடைக்கல, இந்த நிமிஷம் வரைய நான் அவருடைய பொண்டாட்டி, நான் இருக்கையில இப்படி தேவையில்லாம இங்க அவுட் ஹவுஸ்க்கு வந்து அவருக்கு எதையாவது பண்றேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வை, இந்த கண்ணத்தோட சேர்த்து அந்த கண்ணமும் பழுத்து போயிடும், இனிமேல் அவுட் ஹவுஸ் பக்கமே நீ வரக்கூடாது, ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து ஐஸ்வர்யாவை நல்லா மிரட்டி விட்டுறாங்க.